இந்தியாவிலேயே விலை உயர்ந்த வீடு எதுன்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆன்டிலியா, அதாவது அம்பானி வசிக்கிற வீடு தான் சொல்லுவீங்கல்ல. அதுதான் இல்லை. இந்தியாவோட விலை உயர்ந்த மாளிகை பேலஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா வடோதராவில் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த ராஜவம்சத்தை சேர்ந்த சமர்ஜித் சிங் கெய்க்வாட்ன்றவர் வந்து அந்த பேலஸில் வசிக்கிறாரு. ஆனால் அந்த பேலஸோட பழைய பகுதி வந்து பொதுமக்களுக்காக ஒரு மியூசியமாக திறந்து விட்டுருக்காங்க. டிக்கெட்டு ரூ. 250 போட்டு டிக்கெட் போட்டு பொதுமக்களை வந்து அனுமதிக்கிறாங்க அந்த பேலஸை பார்க்கறதுக்கு. பட் அந்த ராஜாவோட குடும்பம் சமர்ஜித் சிங் கெய்க்வாட்ன்றவர் வந்து அவர் எக்ஸ் கிரிக்கெட்டர். அவர் வந்து இந்த அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு பங்களா, அதாவது பழைய பேலஸோட ஒரு பகுதியில் அவங்க குடும்பம் வசிக்க தான் இன்னமும். இதோட மதிப்பு வந்து 2400 கோடியா இன்றைய மதிப்பு. கிட்டத்தட்ட 700 ஏக்கரில் வந்து இந்த பேலஸை கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகான பேலஸ் இது. எப்படி வந்து நம்ம மைசூர் பேலஸ் பார்க்குறோமோ அதேமாதிரி ஒரு ரொம்ப அழகான பேலஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்ஃப் மைதானம் இருக்குது. அப்புறம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் பெரிய பேலஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன பேலஸ் தான். ஆனால் ரொம்ப இந்தியாவில் அழகான பேலஸ் இது. அதாவது பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்குல்ல, அதை விட பியூட்டிஃபுல்லான பேலஸ்ன்னு சொல்கிறாங்க. மகாராஜா சாயாஜிராவ் கெய்க்வாட் அப்படின்றவர் தான் வந்து 1875 வந்து இந்த பேலஸை வந்து கட்டியிருக்கார். இதுக்கு வந்து ஆர்கிடெக்ட் யாருனாக்கா பிரிட்டிஷை சேர்ந்தவங்களாம். கிட்டத்தட்ட அப்போயே வந்து இது வந்து 18,000 பிரிட்டிஷ் பவுண்டு வந்து செலவாச்சம்மா. இன்றைய கணக்கு வந்து பார்த்தாக்கா 2400 கோடி வருதுங்க. இதோட மதிப்பு, இந்த பேலஸோட மதிப்பு. இதை கட்டி முடிக்க வந்து 12 வருஷங்கள் ஆச்சாம். மன்னிக்கணுங்க, இதோட விலை வந்து 2400 கோடின்னு சொல்லிகிட்ருக்கேன். இல்லை 24,000 கோடிங்க இந்த பேலஸோட மதிப்பு. இன்றைய மதிப்பு 24,000 கோடி. அதாவது இந்தியாவிலே மிக விலை உயர்ந்த ஒரு மாளிகையாக இது வந்து கருதப்படுது. இன்னும் வந்து அந்த ராஜவம்சத்தை சேர்ந்த குடும்பத்தால் இது பராமரிக்கப்படுறதுனால நல்லாவே பராமரிச்சிட்ருக்காங்க. உள்ளே வந்து மோசமான சுமல்லாம் இல்லை. அன்று பயன்படுத்திய வால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னமும் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து வீடியோ எடுக்க கொஞ்சம் அனுமதி இல்லை, நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும். பட் ஆனால் நீங்கள் வந்து பேலஸ் வெளியிலேருந்து எடுக்கலாம், அதுக்கு வந்து இன்னும் பிரச்சனை இல்லை. அங்கங்கே செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ கொடுக்குறாங்க. ஆடியோ வந்து குஜராத்தி, ஹிந்தியில் தான் இருக்குது. அங்கங்கே ஆடியோ கைடு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அங்கே போகும்போது அது அந்த நம்பர் வயசு உங்களுக்கு வந்து அது சொல்லும். மற்றபடி ஒரு அரை மணி நேரத்தில் சுற்றி பார்த்துடலாம். கொஞ்சம் வெளியில் அந்த இடம் சுற்றுப்புறம் வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. பின்பக்கம், பேலஸோட பின்பக்கத்தில் வந்து நல்ல பெரிய கிரவுண்ட் இருக்குது, கோல்ஃப் கிரவுண்ட் இருக்குது. இது நல்ல அமைதியாக இருக்குது. அதேமாதிரி வந்து பேலஸோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மரம் வந்து காஞ்ச மரம் இருக்குது. அதில் நிறைய பறவைகள் இருக்குது. நல்ல சுத்தமாகவே பராமரிக்கிறாங்க. இந்த கட்டட அமைப்பு வந்து இருக்குல்ல, இது பிரிட்டிஷாரால் கட்டப்பட்டாலும் இது வந்து ஒரு இந்திய கலைநயத்தோடு கட்டப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க. குஜராத்தில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடங்களில் வடோதராவில் வந்து இந்த ஒரு லக்ஷ்மி விலாஸ் பேலஸும் வந்து ஒன்றா இருக்குது. டூரிஸ்ட்டுங்க கண்டிப்பாக அங்கே போயிட்டு வராங்க, ஃபாரினர்ஸ் கூட போகிறாங்க அங்கே.